ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க ஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிரிட்ஜ் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லீட் கோட்ல 182 ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் வந்து அவங்க குடுத்திருக்க டேபிள்ல டூப்ளிகேட் இமெயில்ஸ் இருக்கா இல்லையா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதனுடைய அ இமெயில் அட்ரஸ வந்து நம்ம பிரிண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ இதில வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நெய்வ் சொல்யூஷன், பெட்டர் சொல்யூஷன் அண்ட் ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் சொல்யூஷனுமே வந்து நம்ம இந்த த்ரூ அவுட் த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வித் இன் டெப்த் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஓகே காய்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு டேபிள் குடுத்துருக்காங்க. அந்த டேபிள்ல வந்து ஐடி அண்ட் இமெயில் அட்ரஸ் இருக்கு. ஐடி வந்து அவங்க பிரைமரி கீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைமரி கீனா யூனிக் வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு ரோலையும் வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த இமெயில் அட்ரஸில் வந்து அப்பர் கேஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இமெயில் ஃபீல்டு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சொல்யூஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா வந்து என்னென்ன டூப்ளிகேட் இமெயில்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை நம்ம வந்து ஃபைனலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பெர்சன்ட் டேபிள், அந்த இன்புட் டேபிளாவது இருக்க போகுது. இதில் வந்து அவங்க சொல்லியிருக்க அந்த ஐடி அண்ட் இமெயில் வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து a@b.com இது வந்து 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலாக அவுட்புட் வரும்போது நம்ம a@b.com அப்படிங்கிற இந்த இமெயிலை வந்து ஒரு வாட்டி நம்ம அவுட்புட்டாக கொடுக்கணும். ஸோ அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. a@b.com வந்து 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதைத்தான் நம்ம வந்து SQL சால்வ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம நெய்வ் சொல்யூஷனில் தான் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெய்வ் சொல்யூஷனில் நம்ம ஜாயின் வித் கண்டிஷன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து செல்ஃப் ஜாயின் வந்து பண்ண போகிறோம். ஸோ செல்ஃப் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த பெர்சன்ட் டேபிளில் நான் P1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த P1ல இருக்க இமெயில் அட்ரஸ் மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த பெர்சன்ட் டேபிள்லேயே நம்ம P2 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரெஃபர் பண்ண போகிறோம். ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம இந்த கண்டிஷன்ஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம். என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டேபிள், அதாவது P1 டேபிளில் இருக்க இமெயில் அட்ரஸும் P2 டேபிளில் இருக்க இமெயில் அட்ரஸும் சேமாக இருக்கணும். ஸோ இப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து சேமாக இருக்கிற இடத்துல மட்டும் தான் ஜாயின் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே இன்னர் ஜாயின் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம இங்கே இந்த P1ஓட ஐடியும் P2ஓட ஐடியும் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் நம்ம இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து P1ஓட ஐடியும் P2ஓட ஐடியும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரே ரோவே வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம இங்கே ஜாயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நெய்வ் சொல்யூஷனோட அப்ரோச்சாக இருக்க போகுது. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆன்சர் வந்து வரல. ஏன் வரல அப்படின்னா வந்து இங்கே வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு அவங்க கொடுக்கும்போதே 2 வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 and 3 ஐடிஸில் சேம் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து 1 வந்து திருப்பி 3 கூட ஜாயின் ஆகும். அதே மாதிரி 3 வந்து 1 கூட ஜாயின் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டை கொடுத்து ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆயிரும். ஸோ டிஸ்டிங்க்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நெய்வ் சொல்யூஷனோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம P1ஓட டேபிள். அதே மாதிரி இது P2ஓட டேபிள். நம்ம அதை சேம் ரெஃபரன்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்கோம் செல்ஃப் ஜாயினுக்காக. ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். P1ஓட இமெயிலும் P2ஓட இமெயிலுக்குள்ள ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி P1ஓட ஐடியும் P2ஓட ஐடியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ஜாயின் பண்ணும்போது இந்த டேபிள் தான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டாக கிடைக்கும். அதில் நம்மளுக்கு தேவையான P1 இமெயில் மட்டும் எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா வந்து P1ஓட இமெயிலும் P2ஓட இமெயிலும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த P1ஓட a@b.com இந்த ஐடியில் இருக்க இந்த இமெயிலை எடுத்துகிட்டு போய் P2ல இருக்க எல்லா இமெயில் கோடையும் செக் பண்ணி பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது 2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது 2வது கண்டிஷனுக்கு போகும். 2வது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா P1ஓட ஐடியும் P2ஓட ஐடியும் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது 2ஓட ஐடியும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து அந்த ரோவை வந்து விட்டுரும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா 2வது இருக்கிற இன்னொரு ரோக்கு போகும். 2வது இருக்கிற ரோவில் நம்மளுக்கு இமெயிலே மேட்ச் ஆகலை. இமெயிலே மேட்ச் ஆகும் போது அது திருப்பி அடுத்த ரோக்கு போயிடும். அடுத்த ரோவில் செக் பண்ணும்போது இது 2 இங்கே மேட்ச் ஆகுது.
ஸோ இது 2 இங்கே மேட்ச் ஆகும்போது இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். 2ஓட ஐடியும் நாட் ஈக்குவலா இருக்கு. ஸோ 2வது ஐடியும் நாட் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, அது ஃபைனல் டேபிள்ல ரைட் பண்ணிரும். ஃபைனல் டேபிள்ல P1ஓட ஐடி 1, P1ஓட இமெயில் வந்து AHP.com அப்படிங்கிறது வந்துரும். P2ஓட ஐடி 3, அதுக்கப்புறம் P1ஓட இமெயில் அங்கே வந்து டைப்போ இருக்கு. P2ஓட இமெயில் பார்த்தீங்கன்னா AHP.com அப்படின்னு வந்துரும். சரி ஓகே. அப்போ நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற ஐடிக்கு போவோம். நெக்ஸ்ட் இருக்கிற ஐடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து C@D.com அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த C@D.comயும் வந்து செகண்ட் டேபிளில் இருக்க எல்லா இமெயில் கூடயும் அதை மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 2 நாட் ஈக்குவல். அப்போ நெக்ஸ்ட் ரோக்கு போயிடும். நெக்ஸ்ட் ரோவில் பார்க்கும்போது 2 மேட்ச் ஆகுது. ஸோ 2வது கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். 2வது கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும்போது 2தோட ஐடியும் டிஃபர் ஆகலை அப்படின்னா வந்து அது அடுத்த ரோக்கு போயிடும். அடுத்த ரோக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து எதுவுமே ரைட் ஆகாது. அடுத்து தேர்ட் இருக்கிற நம்ம இந்த ஐடியை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் இருக்கிறது 3 ஐடி email.com வந்து AHP.com. ஸோ இங்கே இருக்க செகண்ட் டேபிள் கூட மேட்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ 2 இமெயிலுமே அந்த ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஐடி செக் பண்ணி பார்க்குறோம். ஐடி வந்து 2மே டிஃபராக தான் இருக்குது. ஸோ 2மே டிஃபராக இருக்கிறனால நம்ம என்ன ஆயிடும்னா இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்து செகண்ட் இருக்கிற இந்த இமெயிலோட செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 2மே வந்து மேட்ச் ஆகலை. ஸோ தேர்டுக்கு போயிடும். தேர்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2மே மேட்ச் ஆகுது. ஸோ ஐடி செக் பண்ணி பார்ப்போம். ஐடி செக் பண்ணி பார்க்கும்போது 2மே நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ 2மே நாட் ஈக்குவலாக இருக்கும்போது அதை நம்ம வந்து பிக் பண்ண மாட்டோம். ஸோ ஃபைனலாக மேட்ச் ஆகிருக்க அந்த ஒரு இதை வந்து நம்ம ஃபைனல் டேபிளில் வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ இங்கே 3 AHP.com, அதுக்கடுத்து திருப்பி 1, அடுத்து AHP.com. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனலான டேபிள் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஃபைனல் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த P1 இமெயில் அப்படின்னு இருக்குல்ல, அந்த P1 அதாவது இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்க இந்த இமெயில் பார்த்தீங்கன்னா இது வந்து டூப்ளிகேட் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் கரெக்டு தான், பட் ஆனால் 2 வாட்டி அங்கே வந்து ஆன்சர் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அங்கே எரர் அடிச்சுது. ஸோ அதனால் நம்ம டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த 2 வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ மட்டும் எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெட்டர் சொல்யூஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ பெட்டர் சொல்யூஷனும் வந்து நம்மளுடைய நெய் சொல்யூஷன் மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம இதுக்கு வந்து கோரிலேட்டட் query வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட டெஃபினிஷனும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து P1 டேபிளில் இருக்க அந்த இமெயிலை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வேர் கண்டிஷனில் இந்த இடத்துல தான் நம்ம வந்து சப்கொரி வந்து எழுத போகிறோம். அது கோரிலேட்டடாக இருக்க போகுது. அதாவது வெளியே இருக்க அவுட்டர் கொரி கூட உள்ளே இருக்க கொரி வந்து இன்ட்ராக்ட் பண்ண போகுது. அதுதான் வந்து கோரிலேட்டட் சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோரிலேட்டட் சப்கொரியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டோட்டலாக இருக்கிற அந்த கவுண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது மேட்சாக இருக்க கவுண்ட்ஸ், அவுட்டர் டேபிளில் இருக்க அந்த கொரியும் இன்னர் டேபிளில் இருக்க அந்த கொரியும் மேட்சாக இருக்க கவுண்ட்ஸ் வந்து நம்ம வேர் கண்டிஷனில் செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே P2 அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செல்ஃப் ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து P1ல் இருக்க இமெயிலும் P2ல் இருக்க இமெயிலும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே அக்ரிகேட் பண்ணி கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கவுண்ட் பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா இமெயில்ஸுமே வரும். நம்ம ஃபஸ்ட் இதில் பார்த்த மாதிரி 2, 1, 2 அந்த மாதிரி 3 ரோஸ்க்கும் 3 கவுண்ட்ஸ் வந்து வரும். ஸோ ஆனால் நம்மளுக்கு என்ன மட்டும் தான் வேணும் அப்படின்னா டூப்ளிகேட்டான ரோஸ் மட்டும் தான் வேணும். ஸோ அங்கே அதனால் நம்ம இங்கே என்ன கண்டிஷன் போடுறோம்னா greater than 1 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணிங்க அப்படின்னா வந்து எரர் வருது. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் எரர் தான். ஸோ அங்கே 2, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ரோக்கும் 3 காலம் வந்துச்சு. ஸோ இங்கேயும் அதே தான். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் சொல்யூஷனில் நம்ம சால்வ் பண்ண மாதிரி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த கீவேர்டை வந்து போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த கவுண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட கோரிலேட் சப்கொரி தான். இதை வந்து நம்ம கால் பண்ணுற இடத்துல காலமாக நம்ம வந்து இங்கே சப்கொரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த கவுண்ட் கிடைக்கும் 2, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமெயில்ஸுக்கு ரெஸ்பெக்டிவான கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் இமெயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அது 2 வாட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இங்கே 2 வருது. செகண்ட் இமெயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு வாட்டி தான் அந்த டேபிளில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதனால் 1 வருது. தேர்ட் இமெயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அதுவும் இங்கே சேம் 2 வாட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் அதோட கவுண்ட் வந்து நம்மளுக்கு 2 கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் இங்கே டேபிளாக கிடைக்குது. ஸோ அதனால தான் நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து வேர் கண்டிஷனில் நம்ம greater than 1 இருக்கிற டூப்ளிகேட் இமெயில் மட்டும் எங்களுக்கு கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே 2 வாட்டி இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கரெக்டாக
ஸோ நம்மளுக்கு வந்து ஆனால் 2 வாட்டியில் ப்ரெசென்ட் ஆகக்கூடாது. ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு வாட்டி ப்ரெசென்ட் ஆனால் போதும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருப்பி அந்த கொரியை நம்ம எழுதிக்கலாம். திருப்பி எழுதுகிறோம் அப்படின்னா வந்து அந்த சப்கொரியை வந்து நம்ம திருப்பி உள்ளே இங்கேயே போட்டுக்கலாம். இங்கே போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஃபைனலாக நம்ம ப்ரீவியஸாக கிடைச்ச ஆன்சர் வந்து கிடைக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு எந்த மாதிரி தான் ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து டிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த கீவேர்ட் போட்டு ஃபைனலாக அந்த இமெயிலை வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டி பிரிண்ட் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி இங்கே போடுறோம். ஸோ இப்போ வந்து இங்கே நம்மளுக்கு சொல்யூஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இதை சப்மிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே சப்மிட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஓகே, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இங்கேயும் அதே மாதிரி நம்ம 2 டேபிள் தான் எடுக்க போகிறோம். நம்ம கோரிலேட்டட் சப்கொரியில் சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ண கண்டிஷன். ஸோ ஃபைனல் டேபிள் பார்த்தீங்கன்னா இமெயில் அண்ட் கவுண்ட்டு. ஸோ இந்த இமெயில் அண்ட் கவுண்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா அந்த டேபிள். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்க ஒரு இமெயிலுமே வந்து நம்ம ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டேபிளில் இருக்க எல்லா இமெயில் கூடயும் மேட்ச் ஆகி பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த இமெயில் a@b.com. ஸோ P1 டேபிளில் இருக்க அந்த a@b.com நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இங்கே இருக்க எல்லா டேபிள்லையும் அதை மேட்ச் பண்ணி பார்க்கும். மேட்ச் பண்ணி ஃபைனலாக அக்ரிகேட் பண்ணணும். கவுண்ட்டில் இருக்க அந்த அக்ரிகேட் வந்து பண்ணி பார்க்கும். ஸோ கவுண்ட்டில் அக்ரிகேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த இமெயிலும் வந்து மேட்ச் ஆகும். ஸோ இந்த 2 இமெயில் மேட்ச் ஆகும்போது அதனோட கவுண்ட் வந்து நம்மளுக்கு 2ஆக இருக்கும். a@b.com அப்படிங்கிற அந்த இமெயிலோட கவுண்ட் வந்து 2ஆக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரோக்கு ஓகே. இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அந்த டிசைனை. ஓகே, செகண்டு நம்ம இந்த இமெயில் சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இமெயில் நம்ம சூஸ் பண்ணும்போது இதுவும் இங்கே இருக்க எல்லாத்துக்கூடயும் மேட்ச் ஆகி பார்க்கும். ஸோ c@d.com அப்படிங்கிற இந்த இமெயில் வந்து எத்தனை வாட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த டேபிளில் ஒரே ஒரு வாட்டி இது மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்போ 1ன்னு வரும். ஸோ அடுத்து ஃபைனலாக இந்த இமெயில் பார்க்குறீங்க. இந்த இமெயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இமெயில் பார்க்குறீங்க. இந்த இமெயில் நீங்கள் பார்க்கும்போது அது வந்து இந்த டேபிளில் 2 வாட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 2. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் வந்து a@b.com அப்படிங்கிற இந்த இமெயிலோட கவுண்ட் வந்து 212 அப்படின்ட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்து வந்திருக்கு. ஆனால் நீங்கள் இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு டூப்ளிகேட் வேல்யூ, கரெக்டாக? அதே மாதிரி இதுவும் ஒரு டூப்ளிகேட் வேல்யூ. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த 2 டூப்ளிகேட்டாக இருக்கிற வேல்யூஸை மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோன்னா >1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த ஃபனல் என்ன ஆகும்னா இந்த டூப்ளிகேட்டோட வேல்யூ, அதாவது a@b.com, கரெக்டாக? இப்போ அந்த வேல்யூவும் நெக்ஸ்ட்டு திருப்பி இங்கே இருக்க இந்த a@b.com இந்த வேல்யூவும் வந்து வரும். ஆனால் இதுவுமே நம்மளுக்கு ஃபைனல் டேபிளில் டூப்ளிகேட்டடாக தான் வருது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டன்ட் அப்படிங்கிற இன்னொரு ஃபில்டர் போடுறோன்னு வைங்களேன். அதை போட்டு நம்மளுக்கு ஃபைனலாக டிஸ்டின்ட்டான வேல்யூஸை மட்டும் எடுத்து வரோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக இருக்கிற அந்த ஆன்சராக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசி சொல்யூஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து ஆப்டிமல் சொல்யூஷனாக இருக்க போகுது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறதா குரூப் பை அப்படிங்கிற அந்த கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குரூப் பை கிளாஸும் ஹேவிங் கிளாஸ் அது 2 யூஸ் பண்ணியே நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஆனால் நான் ஏன் உங்களுக்கு அந்த 2 சொல்யூஷன் காமிச்சேன் அப்படின்னா வந்து அந்த 2 சொல்யூஷனுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் வேறு எதனாச்சும் ப்ராப்ளம் மாறும் போது உங்களுக்கு அந்த சொல்யூஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆப்டிமல் மாதிரி மாறலாம். சில சுச்சுவேஷன்லாம் அந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அது தெரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் பை இமெயில் கொடுத்துட்டு ஃபில்டர் வந்து குரூப் பை கிளாஸ்க்கு இருக்கிற அந்த அக்ரிகேட்டட் ஃபில்டர் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் >1 அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு அதோட கவுண்ட்ஸ்லாம் வந்துடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த கவுண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு a@b.com அப்படிங்கிற அந்த கவுண்ட் வந்து 2ன்னு இருக்குது. நம்ம இங்கே ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோம் ஹேவிங் கிளாஸில். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு a@b.com வந்து 2 வாட்டி இருக்குது. அதே மாதிரி c@d.com அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு வாட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம
இதில் டூப்ளிகேட் இமெயில்ஸை மட்டும்தான் நம்ம பிக் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஹேவிங் கிளாஸில் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிற அந்த ஃபில்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கவுண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட்க்கு சொல்யூஷன் வந்து வருதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் பண்ணிங்கன்னா இங்கே சப்மிட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொத்தமாக 3 சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு நெய்வ் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்ற சொல்யூஷன். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O(n)² தான். ஏன்னா ஒரு ரோக்கும் வந்து அது இன்னொரு டேபிளில் இருக்க எல்லா ரோவையுமே வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ அதனால் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n)² தான். அதே மாதிரி பெட்டர் சொல்யூஷன் இதோடது வந்து O(n)² தான். பட் ஏன் இது வந்து பெட்டர் சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னா வந்து இதோட ரீடபிலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஜாயின்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ரீடபிலிட்டி நல்லா இருக்குது. இந்த கோடை பார்த்தோன்னே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்ன அப்படின்னா கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குது அப்படின்னா வந்து அந்த கவுண்ட்டை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரீடபிலிட்டி சூப்பராக இருக்குது. அதனால தான் இதை வந்து நம்ம பெட்டர் சொல்யூஷனாக வச்சுருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் பை அண்ட் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணுற இந்த சொல்யூஷன். இந்த குரூப் பை அண்ட் ஹேவிங் கிளாஸ் வந்து நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. இதை ரீட் பண்ணாலும் நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி இது வந்து சிங்கிள் பாஸில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆன்சர் வந்து கொண்டு வருது. O(login) கிட்டத்தட்ட O(n) அமௌண்ட்டுக்கே இது வந்து ஆன்சர்ஸை வந்து கொண்டு வருது. அதனால தான் இது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம சொல்யூஷன் கொண்டு வரோம் அப்படின்னா வந்து இந்த ப்ராப்ளம்க்கு வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். பட் எது வந்து ஆப்டிமலான சொல்யூஷன் அப்படிங்கிறத பிக் பண்ணுறதுல தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம இங்கே ஃபைனலாக சூஸ் பண்ண போகிறது இந்த ஆப்டிமல் சொல்யூஷன் தான் சூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி மிச்சம் இருக்க சொல்யூஷன்ஸுமே வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமாக வேறு எதனாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளம்க்கு இந்த பெட்டர் சொல்யூஷன் கூட சில சமயம் எஃபிஷியன்ட் சொல்யூஷன், ஆப்டிமல் சொல்யூஷனாக கூட இருக்கலாம். ஸோ 3மே தெரிஞ்சுக்கிறது எப்போவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.